மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஐயோ அச்சோ, கதறி அழுது மயங்கி விழுந்த சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங், கடுப்பான பொதுமக்கள். பிக்பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி 50 நாட்களை எட்டியுள்ளது. கடந்த வாரம் வீட்டுக்குள் பிக்பாஸ் கொடுத்த டாஸ்கை பார்ப்பதற்கு மிகவும் கடுப்பாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் வார கடைசியில் வந்த விஜய் சேதுபதி பார்வையாளர்களை கொடுமைப்படுத்தியதாக அனைவரையும் வச்சு செய்துவிட்டார். குறிப்பாக வைல்ட் கார்டு போட்டியாளர்களாக வந்த பிரஜன் சாண்ட்ராவை பதிலே சொல்ல முடியாத பல அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டு திணறடித்தார். இதையடுத்து நேற்று புயலுக்கு பின் அமைதி என்பது போல சாந்த சுரூபியாக வந்த விஜய் சேதுபதி ஒவ்வொரு போட்டியாளர்களிடமும் பொறுமையாக பேசினார். பின் நாமினேஷனில் சிக்கிய அமித், அரோரா, திவ்யா, கனி, ரம்யா, சபரி, சாண்ட்ரா, சுபிக்ஷா, விக்ரம், பாரு என அனைவரும் சேவ் என அறிவித்தார். கடைசியில் கெமி மற்றும் பிரஜன் மட்டுமே இருந்தனர். இருவரில் யார் எலிமினேட் ஆவார்கள் என்பதை பிக்பாஸ் முடிவெடுப்பார் என்றார். பின் பிக்பாஸ் வீட்டுக்குள் வந்த 2 காரில் ஒரு காரில் பிரஜனும் மற்றொரு காரில் கெமியும் ஏறினார்கள். அதில் எந்த கார் மீண்டும் வீட்டிற்குள் வருகிறதோ அந்த போட்டியாளர் மீண்டும் பிக்பாஸ் வீட்டுக்குள் விளையாட்டை தொடங்குவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பிரஜன் காரில் ஏறுவதற்குள் சாண்ட்ரா கதறி எழுது அட்டகாசமே செய்துவிட்டார். ஐயோ அச்சு போகாதே, நானும் வருகிறேன் என கதறி எழுது கூப்பாடு போட்டார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இப்படித்தான் போட்டியாளர்கள் எலிமினேட் ஆகி வெளியே போவார்கள் என்று நன்றாக தெரிந்துதானே சாண்ட்ரா உள்ளே வந்தார். அது மட்டுமில்லாமல் அங்கிருந்த அனைத்து போட்டியாளர்களும் இது விளையாட்டுதான், புரிஞ்சுக்கோங்க என சொல்லியும் சாண்ட்ரா கதறி அழுததும் கார் பின்னாடியே ஐயோ அச்சு என ஓடியதும் பார்ப்பதற்கே கடுப்பாக இருந்தது. அது மட்டுமா, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு என்பது போல பிக்பாஸ் வீட்டிலிருந்து காரில் ஏறிய பிக்பாஸ் வீட்டிலிருந்து காரில் வெளியே சென்ற பிரஜன் மீண்டும் அந்த காரிலேயே திரும்பி வந்தார். பிரஜனை பார்த்த சாண்ட்ரா ஓடி சென்று கட்டி அணைத்து கதறி அழுது அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தார். இதையெல்லாம் பார்த்த போட்டியாளர்கள் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்று பிரஜன் சாண்ட்ராவை கேலி செய்து வருகின்றனர். சனிக்கிழமை விஜய் சேதுபதி அவர்கள் எஃப்ஜேவின் வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் பால் ஊத்துவேன் என்று சொன்னதை ஏன் கண்டிக்கவில்லை என்று கேட்டபோது, சார் அவர் அப்படி சொன்னது எனக்கு தெரியவே தெரியாது என்று சாண்ட்ரா சொன்னார். ஆனால் உண்மையில் பிரஜன் அப்படி சொன்னபோது சாண்ட்ரா அதை கேட்டு சிரித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஏன் அச்சு இப்படி பண்ற என்று சனிக்கிழமையும் அழுது நாடகத்தை போட்டார். நேற்று மயக்க டிராமா இதுபோன்று ஓவர் ஆக்டிங்கை சீரியலில் காட்டி நடித்திருந்தால் 2 பேருக்கும் நல்ல வாய்ப்பாவது கிடைத்திருக்கும். நிகழ்ச்சியில் இப்படியெல்லாம் ஓவர் ஆக்டிங் செய்துதான் இருவரும் சிறந்த தம்பதிகளாக வாழ்கிறோம் என்பதை நிரூபிக்கப் போகிறார்களா என இணையவாசிகள் கமெண்ட்டுகளை இணையத்தில் பதிவிட்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை